என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப். அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற வாரம் நாம் கடவுள் ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த வாரம் கடவுளின் ஆசீர்வாதம் நிபந்தனைக்கு உட்பட்டது என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஆபிரகாமை தெரிந்து கொண்ட கர்த்தர் ஆதியாகமத்திலே 12ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களிலே இப்படியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, அப்பொழுது அவர் பெயர் இன்னும் ஆபிராமாக மாற்றப்படவில்லை, ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உன்னுள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதெல்லாம் நடந்தது, நமக்கு தெரியும். இன்று நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இன்று நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது இயேசுநாதர் மூலமாக நடந்தது. இயேசுநாதர் ஆபிரகாமின் வம்சத்தில் வந்தவர். அவரை சபிக்கிறவர்களை சபித்தார், அவரை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதி, எல்லாம் நாம் காண்கிறோம். ஆனால் பல சமயங்களில் இங்கு எந்த ஒரு நிபந்தனையும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆசீர்வாதத்துக்கு நிபந்தனையில்லா ஆசீர்வாதம். ஆதலால் நமக்கும் ஒரு ஆசீர்வாதம் வந்த பிறகு அது அப்படியே நடக்கும் என்று நாம் தவறாக எண்ணக்கூடாது. நமக்கு ஒருவரை எடை போட வேண்டுமென்றால் அவருடைய கடந்த காலம் நிகழ்காலத்தை வைத்து நாம் எடை போடுகிறோம், கணிக்கிறோம். ஆனால் இறைவனுக்கோ நம்முடைய எதிர்காலமும் தெரியும். அவர் எதிர்காலத்தையும் வைத்துத்தான் எடை போடுவார். 2 கள்ளர்கள் இருந்தார்கள், சிலுவிலே அறையப்பட்டார்கள். ஒரு கள்ளன் கடைசி நிமிஷத்திலே மனம் திரும்பி இன்னொரு கள்ளனை பார்த்து கேட்கிறான், நீ ஏன் அவரை அப்படி சொல்லுகிறாய்? நாம் செய்த தவறுக்காக தண்டிக்கப்படுகிறோம், அவர் ஒன்றும் செய்யாதவர் என்று சொல்லி அவரை பார்த்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னித்தருளுகிறார். அவர் அப்படி கேட்பார் என்பது ஆண்டவருக்கு முன்பே தெரிந்திருக்கும். கேட்கிற வரைக்கும் அந்த திருடனுக்கு தெரிந்திருக்காது. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது வேதத்திலே அவர் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அதன்படி நாம் நடக்க வேண்டும். எங்கெல்லாம் இப்படி கண்டிஷன் இல்லாமல் இருக்கிறது என்பது மாறி நிபந்தனைக்கு உட்பட்டது என்பதையும் நாம் சற்று பிறகு நாம் தியானிப்போம். இப்பொழுது நாம் எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். அதன் பிறகு எப்படி அந்த ஆசீர்வாதங்கள் வராமல் போய்விட்டது என்பதையும் பார்ப்போம். பாலாக் குறித்து நமக்கு தெரியும். பாலாக் என்கின்ற ராஜா இஸ்ரவேல் மக்களை அழிப்பதற்காக பாலம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அவர்களை சபிக்க எண்ணுவான். அப்படி எண்ணும்போது அவனை கொண்டு அவர்களை சபிக்க சொல்லுவான். ஆனால் ஆண்டவரோ அந்த பாலாமின் சாபங்களை அவர் ஆசீர்வாதமாக மாற்றி அவனை சபிக்க விடாமல் ஆசீர்வாதமாகவே செய்ய சொல்லுவார். அப்பொழுது பாலக் விரக்தி அடைந்து அவனை நோக்கி, நான் சபிக்க சொன்னால் நீ ஏன் அவர்களை ஆசீர்வதிக்கிறாய் என்று சொல்லும்போது அவன் சொல்லுவான், எண்ணாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனத்திலே,
பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இங்கு பார்த்தாலும் நமக்கு கண்டிஷன் இருப்பதாக தெரியவில்லை. அதே போல எண்ணாகம் 23வது அதிகாரம் 21வது வசனம் தொடங்கி 23வது வசனம் வரைக்கும் இப்படியாக எழுதப்பட்டிருக்கும். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவருக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இதை நாம் எண்ணாகமம் 23வது அதிகாரம் 21 தொடங்கி 23வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து பார்க்கும்போது கூட அவர்களுக்கு எதிராக ஒன்றும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுது எங்கெல்லாம் அது மாறி அவர்களுக்கு தண்டனை வருகிறது என்று பார்ப்போம். மனம் மாற அவர் மாந்தர் அல்ல. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், மனிதன் மனம் மாறுவான். நான் ஒருவரை அழைத்து நாளைக்கு நீங்கள் வாருங்கள், நீங்கள் கேட்ட பணத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடும். ஆனால் ஒரு நொடியிலேயே கொஞ்ச நேரத்திலேயே நாம் மனம் மாறி அவர் மறுநாள் வரும்போது இல்லையப்பா நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்லக்கூடும். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, அவர் மனம் மாற மாந்தர் அல்ல. அப்பொழுது எப்போது இது மாறுகிறது என்று பார்க்கும்போது, நாம் மாறும்போது அது மாறுகிறது. நாம் அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் மாறும்போது கடவுள் மாற மாட்டார். நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை சாபங்களாக மாற்றக்கூடும் நம்முடைய கீழ்ப்படியாததினாலே. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரோடே பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மீது கர்த்தருடைய கோபம் உண்டது. 2 அதிகாரம் 23வது அதிகாரத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். 2 அதிகாரத்திலே ஆண்டவருடைய கோபத்தை இவர்கள் மூட்டுகிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனத்து தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தூக்கி போடும்படி செய் என்று சொன்னார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசாரிப்பு கூடாரத்து வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரில் ஒருவன் ஒரு மீதியானாகிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலிசேயரின் மகன் பினிகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனுஷன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே சென்று போய், இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். இதிலிருந்து பார்க்கும்போது அவர்களுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்ன வாக்குத்தத்தம் இங்கு 24,000 பேர் மடிந்ததை காண்கிறோம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மாற மாட்டார், நாம் மாறாமல் இருக்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா விழுந்து போவதை நாம் காண்கிறோம். சவுல் அரசர் முதலாக தெரிந்து கொள்ளப்பட்ட மன்னர். சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சாமுவேல் தீர்க்கதரிசி அவரிடம் ஒரு முறை கூறியிருப்பார், நான் வரும் வரை நீ காத்திரு என்று. ஆனாலும் அவர் வருவதற்கு முன்பாகவே அவர் தகன பலிகளை எல்லாம் செலுத்தி விடுவார் பயத்தினாலே. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம்
இப்படியாக காண்கிறோம். சாம்வேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தாய், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கைக்கொள்ளாமற் போனீர்கள். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய திட்டம் சவுல் ராஜாவினுடைய ராஜ்ய பாரியத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்தி இருக்க வேண்டியதாக இருந்தது. அதை சவுல் ராஜாவே தன்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அதை இழந்து போட்டார். அதுபோல கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் அதி ஜாகிரதையாக இருக்க வேண்டும். சில கட்டளைகளை கர்த்தர் நமக்கு சொல்லும்போது அதை எப்படியும் அவர் செய்து விடுவார் என்று ஏனோ தோனோ என்று இருக்கக்கூடாது. எச்சரிப்பின் சத்தமாக இந்த பகுதிகளை நாம் தெரிந்து கொண்டு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிபந்தனைக்கு உட்பட்டது. ஏன் அந்த நிபந்தனைகளை கொடுக்கிறார்? நம்முடைய நன்மைக்காக. உபாகமம் 28வது அதிகாரம், அதிலே 68 வசனங்கள் இருக்கின்றன. அதில் பார்த்தால் முதல் 14 வசனங்கள் தான் ஆசீர்வாதங்களாக இருக்கும். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், உன் மாப்பிசையும் தொட்டிகளை ஆசீர்வதிப்பார், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றெல்லாம் 14 வசனங்கள் இருக்கும் ஆசீர்வாதத்தை குறித்து இஸ்ரவேல் மக்களுக்காக. 68 இந்த 14 வசனங்களை எடுத்து விட்டால் 54 வசனங்கள் எப்படியெல்லாம் அவர் சாபத்தை கொடுப்பார் என்பதை குறித்து இருக்கும். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும். உபாகமம் 30:19 இப்படித்தான் சொல்வார், இதோ உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் வைத்தேன், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு என்று சொல்லுவார். மனித குலத்திற்கு மட்டும்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் ஒரு பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறார், தெரிந்து கொள்ளுதலை கொடுத்திருக்கிறார், எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவையும் கொடுத்திருக்கிறார். ஆகையால் அவற்றை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக செய்யும்போது ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதை செய்ய தவறும்போது அதை எச்சரிப்பின் சத்தமாக சில தண்டனைகளை அனுப்பி நம்மை திருத்தி வாழ்வதற்காக சில சாபங்களையும் அனுமதிக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்தால் இவை எல்லாமே நம்முடைய நன்மைக்காக இருக்கிறது. ஆகையால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிபந்தனை இல்லாதது, அவர் எப்படியும் எனக்கு செய்வார் என்று நாம் ஒரு துணிச்சலோடு இருக்கக்கூடாது. பயபக்தியோடு அவர் இட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எப்பொழுது தவறுகிறோமோ மனம் திரும்பி அவரிடம் மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பதில் வள்ளலாயிருக்கிறார். நாம் அப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். வணக்கம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டல? வாங்கிட்டேங்க்கா. ஹே, why are you getting nervous? லாஸ்ட் மந்த் பிரியா குட்டியோட அங்கே தான் விசிட் பண்ணேனா. எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. ஆர்கே ஐ சென்டர் டி நகரில் இருக்கிறதுனால accessible to all places. Youngsters, you guys must take the right decision at the right time with the right people.